வணக்கம். சி தமிழ் செய்திகளுக்காக தமிழ் செல்வன். தொடர்வது தலைப்புச் செய்திகள். செய்தியாளர் மீது தாக்குதல், ஆற்காட்டில் ராணிப்பேட்டை பிரஸ் அசோசியேஷன் கண்டன ஆர்ப்பாட்டம். தொடர்வது விரிவான செய்திகள். சோளிங்கரில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை கொடூரமாக தாக்கிய தாவேக சட்டமன்ற உறுப்பினர் கபில் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கண்டித்து ஆற்காட்டில் ராணிப்பேட்டை பிரஸ் அசோசியேஷன் சார்பில் 50க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 23ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் தமிழகம் முழுவதும் வெளியானது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள திரையரங்கிலும் இத்திரைப்படம் திரையிடப்பட்டது. படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த சோளிங்கர் தொகுதி தாவேக எம்எல்ஏ கபிலிடம் செய்தியாளர்கள் படம் குறித்து கேள்வி எழுப்பினர். அப்போது யூடியூப் சேனலை சேர்ந்த சிவா என்பவர் மைக்கை பிடித்த போது எம்எல்ஏ கபில் அவரை அடிக்க கை ஓங்கியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களிலும் செய்தி சேனல்களிலும் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சிவாவிடம் பேச்சுவார்த்தை நடத்திய எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் எம்எல்ஏ மீது தவறு இல்லை, அவர் விளையாட்டாகவே கை ஓங்கினார் என்று சிவாவை அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ பதிவிட வைத்துள்ளனர். அதன் பின்னரும் எம்எல்ஏ கபில் மற்றும் அவரது சகோதரர் தனச்செழியன் ஆகியோர் சிவாவை தொடர்பு கொண்டு அந்த வீடியோவை யூடியூபிலும் பதிவிடுமாறு மிரட்டியதுடன் கொலை மிரட்டல் விடுத்து அவரது அலுவலகத்திற்கு உடனடியாக வருமாறு அழைத்துள்ளனர். தொடர்ந்து சிவா நடத்தி வரும் ஸ்டுடியோ அலுவலகத்திற்கு நேரடியாக சென்ற எம்எல்ஏவின் கபில், அவரது சகோதரர் தனச்செழியன் மற்றும் ஆதரவாளர்கள் சிவாவை சராமரியாக தாக்கியுள்ளனர். இந்த அராஜக சம்பவத்தை அங்கிருந்த செய்தியாளர்கள் அரங்கநாதன் மற்றும் கல்யாண சுந்தரம் ஆகியோர் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். இதனை கண்டு ஆத்திரமடைந்த எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் வீடியோ எடுத்த செய்தியாளர்களையும் இருவரையும் கொடூரமாக தாக்கி அவர்களிடம் இருந்து செல்போன்களை பிடுங்கி வீடியோக்களை வலுக்கட்டாயமாக அளித்துள்ளனர். காயமடைந்த செய்தியாளர்கள் அரங்கநாதன் மற்றும் கல்யாண சுந்தரம் ஆகியோரை அருகில் இருந்த பொதுமக்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அனைவருக்கும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூறி வரும் நிலையில் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினரே செய்தியாளர்களை அராஜக போக்கில் தாக்கிய சம்பவம் கண்டிக்கத்தக்கது. எனவே மாவட்ட காவல்துறையும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயும் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ மற்றும் அவரது சகோதரர் தனச்செழியன் மற்றும் அவரோடு இணைந்து குண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. பத்திரிகையாளர்களை தாக்கியுள்ள சம்பவம் பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உண்மை எழுதும் குரலை ஒடுக்காதே ஒடுக்காதே, கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், பத்திரிகையாளர்கள் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு, கைது செய்யும் வரை விட மாட்டோம். செய்தியாளருக்கு இந்த கதியா, செய்தியாளருக்கே இந்த கதியா, மக்களுக்கு எந்த கதி, மக்களுக்கு எந்த கதி. உண்மை சொல்லும் செய்தியாளரை, உண்மை எழுதும் செய்தியாளரை தாக்கிய குண்டனை, தாக்கிய எம்எல்ஏவை, தாக்கிய கபிலனை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். காவல்துறையே, காவல்துறையே, மாவட்ட காவல்துறையே கைது செய், கைது செய். ரவுடி கபிலனை, செய்தியாளரை தாக்கிய கபிலனை கைது செய், கைது செய். எம்எல்ஏவுடன் சென்ற குண்டர்களை கண்டுபிடித்து கைது செய், கைது செய். விடமாட்டோம் விடமாட்டோம், கைது செய்யும் வரை விடமாட்டோம். மோதாதே மோதாதே, முள்ளுடன் மோதாதே, மோதாதே மோதாதே, பேனா முள்ளுடன் மோதாதே, மோதாதே மோதாதே, முள்ளுடன் மோதாதே. இப்பொழுதும் பத்திரிகையாளர்கள் தாக்கிய சம்பவத்தை குறித்து, அதன் பேரில் இன்றைக்கு சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வருகின்ற மாண்புமிகு எம்எல்ஏ டாக்டர் கபிலன் அவர்கள் யாராலும் யாருக்குமே தெரியாது. ஏன், அவர் வெற்றி பெற்றதே அவருக்கே தெரியாது. அந்த சூழலில் அவருக்கான தேர்தல் வெற்றி அறிவிப்பு